இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய இந்த ட்ரேட் பேலன்ஸில் போய் கிரெடிட் ஆகிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை நம்மளுடைய மூவ் டு பேங்க், நம்மளோட பேங்க்குக்கு மூவ் பண்ணணும்னா நம்ம வந்து இதுவரையிலும் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே அது கிடையாது. அன்பு நண்பர்களே வணக்கம். இது SSD இன்ஃபோடீச். நான் உங்களுக்காக BM ஜவஹர். அன்பு நண்பர்களே வணக்கம். இது SSD இன்ஃபோடீச். நான் உங்களுக்காக BM ஜவஹர். நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலுடைய பேர் SSD இன்ஃபோடீச் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே நேரத்தில் நம்மளுடைய வெப்சைட் வந்து லாஸ்ட் வீக் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு SSD இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம சேனலுடைய பேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி SSD இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றிருக்கோம். இதுக்கான அப்டேட் வந்து நம்மளுடைய சேனல்லேயே ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்க்க பண்ணிருக்கோம். நம்ம சேனல் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸி அண்ட் பெஸ்ட் வே கூட உங்களுக்கு வந்து ஒரு சொல்கிறோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக உண்மையில் இல்லை கூகுளில் போயிட்டு நீங்கள் பே நியர்பை இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதும். பே நியர்பை இன் தமிழ் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு நம்மளுடைய சேனலுடைய லிங்கே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். பே நியர்பை இன் தமிழ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்தாலே டைரெக்டாக நம்மளுடைய SSD இன்ஃபோடீச்சுடைய சேனல் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, ரொம்ப ஈஸி அண்ட் பெஸ்ட் வே. இது நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டும். ஓகே, அடுத்தது இதில் நீங்கள் உள்ளே போன உடனே இது நம்மளுடைய சேனல் உங்களுக்கு காட்ட போகுது. நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த லோகோவை கிளிக் பண்ணி இன்ஃபோடீச் அப்படிங்கிறத இதை போய் கிளிக் பண்ணிட்டாலே நம்மளுடைய இந்த சேனல் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே நம்மளுடைய இந்த சேனலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த வெப்சைட்லேயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் போய் மீடியாங்கிற டீமில் போய் பார்த்தீங்கன்னா இதனோட அப்டேட்ஸ், முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னைய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னைய டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் பே நியர்பை சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது மோஸ்ட்லி நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நம்மளுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, தெரிந்தவர்கள் மீண்டும் தெரிந்து கொள்ளட்டும், அதை பற்றி தவறு கிடையாது. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் நம்மளுடைய வெப்சைட்டில் இன்னொன்று, நீங்கள் இந்த ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு லிங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கோம், என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்ட ஒரு வீடியோ தான், ஆல்ரெடி அப்டேட் பண்ணது. அதை இப்போ உங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி சொல்லிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் இந்த பே நியர்பை ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரு, பேன் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிடுறாங்க, கொடுத்து சப்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறமே என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு ஆக்டிவ் ஆகலை சார், இத்தனை நாளாக ஆக்டிவ் ஆகாமல் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்க, பே நியர்பைங்கிறத டுபாக்குரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி தான் கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்தை செய்தால் இப்படி தான் நடக்கும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நம்மளுடைய சேனலை பாருங்கள். முக்கியமாக ஒரு விஷயம், நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்குமே நம்ம வந்து சொல்லக்கூடியது, நம்மளுடைய சேனல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோட வைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 10 மடங்காக திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நீங்களே ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் யாருக்காவது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது சொல்லியிருப்பீங்க. அதை அவங்க திரும்ப சொல்லுவாங்க, ஏன்பா நீ தானப்பா எனக்கு சொன்ன, இப்போ நீனே மறந்துட்டியா அப்படிங்குவாங்க. அப்போ நமக்கு தெரிந்தது இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு திரும்ப வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு இது முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் சர்வீஸ். இதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது எல்லாருமே வந்து RBIலேருந்து பர்மிஷன் வருது. அதனால் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாமா கூடாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக இந்த லிங்கை போய் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிறைய நண்பர்கள் இது வந்து ரொம்ப, நான் வந்து பழைய அப்டேட் தான் முன்னாடி சொல்லிட்டேன், இப்போ ஒரு புதிய அப்டேட் இல்லை. ஆனால் இதை நிறைய பேருக்கு தெரியாமலேயே நிறைய பேர் இதில் போய் குழப்பம் அடைஞ்சிட்றாங்க. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரைட், இன்னைக்கு பே நியர்பை ஐடியில் என்னென்ன புதிய வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இப்போ AIPS மூலமா வித்ட்ரா பண்ண உடனே இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய இந்த ட்ரேட் பேலன்ஸில் போய் கிரெடிட் ஆகிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை நம்மளுடைய மூவ் டு பேங்க், நம்மளோட பேங்க்குக்கு மூவ் பண்ணணும்னா நம்ம வந்து இதுவரையிலும் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே அது கிடையாது. இனிமே உங்களுடைய சிஸ்டத்திலிருந்தே நீங்கள் வந்து செய்யலாம்.
அப்போ ஆப்லேருந்து பண்ண முடியாதா சார்? கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் உண்டு, இதுவும் உண்டு. நீங்கள் இதுலேருந்து செய்யலாம், அதுலேருந்து செய்யலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதுலேருந்து கூட நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை மூவ் டு பேங்க் அப்படிங்கிறதுல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வேலெட்டுக்கும் நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வேலெட்டுக்கு போட்டாலும் மூவ் டு பேங்க் போட்டாலும் நீங்கள் சிஸ்டத்துலேருந்து வேணாலும் செஞ்சுக்கலாம். முன்னாடி என்னாச்சு, மூவ் டு வேலெட்டு மட்டும் தான் இருந்துச்சு, மூவ் டு பேங்க் இல்லை, இப்போ அது வந்துருச்சு. ஓகே, இது ஒரு புதிய ஒரு வசதி நமக்கு இதில் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக நீங்கள் இந்த டூல் பார் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ சில இஎம்ஐ கலெக்ஷன் பண்ணுறதுக்கான நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஹீரோ 2 வீலருக்கான இஎம்ஐ கலெக்ஷன்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்என்டியுடைய கலெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கடைசி லிங்க் இதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வரக்கூடிய கடைசி லிங்க்கு உங்களுக்கு கலெக்ஷன் சர்வீஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹீரோ கிராப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஃபினிகிராப்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ இது. அடுத்து வந்து ஏசியன் கிரெடிட் கார்டு சர்வீஸ்னு சொல்லிட்டு இது வந்து புதுசாக போன ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய இஎம்ஐ நம்ம வந்து கலெக்ஷன், இதனுடைய கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ண முடியும். அதே எல்என்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேருந்து இதுக்கான பேமெண்ட்டு நம்ம வந்து கலெக்ஷன் பண்ண முடியும். இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுடைய வேலெட் அமௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். ப்ளஸ் இதுக்கான உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ் கஸ்டமர்லேருந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய வேலெட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? சாரி, உங்களுடைய வேலெட்லேருந்து உங்களுக்கு எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அதை டெபிட் பண்ணி தான் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களுக்கான கமிஷன் அமௌண்ட்டை டெபிட் பண்ணி தான் மீதி அமௌண்ட் எடுப்பாங்க. ஓகே, இது வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர் கஸ்டமருக்கு நம்ம இன்னொரு சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம முன்னாடியே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் பில் பேமெண்ட் சர்வீஸ். இந்த பில் பேமெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரிசிட்டி பில் இதில் வந்து கட்ட முடியுது. ஓகே, எலக்ட்ரிசிட்டி பில்லு ஈஸியாக கட்ட முடியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டேட்டில் பில் வாங்காதீங்க. லாஸ்ட்டு ஒரு நாள் இருந்தால் கூட வாங்காதீங்க. நாளைக்கு முடியுதுங்கன்னா கூட வாங்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. லாஸ்ட் டேட்டில் வாங்க வேண்டாம். உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் போடுறீங்க. மொபைல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் அவங்களுடைய பில்லு செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்து கேஸ் பில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. எதுக்கும் ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இன்னும் வரல பாருங்கள். இல்லை நம்மளோட ஸ்டேட்னா ஆட் ஆகலை. வாட்டர் பில்லும் நமக்கு இன்னும் வரல. தமிழ்நாட்டை பொறுத்த வரலும் இன்னும் வரலை. ஓகே, அதனால் இன்னும் ஒன்லி இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் டிஎன்இபி பில்லு வந்து கட்டலாம். ஓகே, அடுத்தது செகண்ட் திங், நம்மளோட இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்கில் கூடிய விரைவில் நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பில் டிக்கெட் புக்கிங்கும் வரப்போகுது. இப்போதைக்கு வந்து டொமஸ்டிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உள்நாட்டு விமானத்துக்கான புக்கிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் நமக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வரப்போகுது நம்மளுடைய பேனியர் பையில். ஓகே, அடுத்தது இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து நமக்கு மற்ற சைட்டுக்கும் எதுக்கும் பார்க்கும்போது இதுக்கு ஆஃபர்லாம் இதுலேயும் வருது. மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரைவேட் சைட்லாம் இருக்குது. அதில் இருக்க மாதிரி இதுலேயும் ஆஃபர் ரேட்லாம் கொடுக்குறாங்க. அது நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு தெரியப்படுத்தி நீங்கள் வந்து செய்துக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபாஸ்டேக். இந்த ஃபாஸ்டேக்கில் என்ன சர்வீஸ்? இந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது இந்த டோல் கேட்டில் நாம் வந்து நின்று பணம் கட்டாமல் போகிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து உருவாக்கின ஒரு டேக் வந்து ஃபாஸ்டேக்னு சொல்லிட்டு பேர். இந்த ஃபாஸ்டேக்கில் சில குளறுபடிகளும் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து ஒரு 90-95% இப்போ வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு டோலுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைவேல போகிறீங்கன்னு வச்சுங்களா, ஒரு 200 கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வச்சுக்கோ. இதில் எல்லா இடத்துலையும் அந்த ஃபாஸ்டேக்கான அந்த வே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டே வராங்க. அதாவது இன்னும் வந்து இப்போ பணம் கட்டி தான் போகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபாஸ்டேக்கான ரூட் அப்படிங்கிறது தனியாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வராங்க. அதுக்காக இந்த ஃபாஸ்டேக் உடைய சர்வீஸ் வந்திருக்கு. இந்த ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அந்த கஸ்டமர்கிட்ட புரிய வச்சு தான் நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு புரியலை. ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம காசு கொடுத்துட்டே போயிட்டு இப்போ திடீர்னு ஃபாஸ்டேக்னா என்னப்பா இது அப்படிங்கிறாங்க, கேட்குறாங்க. அதனால் இந்த ஃபாஸ்டேக் சர்வீஸ் வந்திருக்கு. இது நம்ம வந்து இப்போ எடுத்து செய்ய முடியும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2 days பேக்கில் இந்த பிஓஎஸ் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு. இது சம்மந்தமாக எனக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியல. அதனால் கலெக்ட் ஆன பிறகு நான் அதுக்கான அப்டேட் தரேன். ஓகே, இந்த பிஓஎஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத சம்மந்தமாக நம்மளுடைய
அஃபிஷியலாக நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான அப்டேட் அடுத்தபடியாக கொடுக்குறேன். முக்கியமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி செய்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து தவிர்க்கிறது நல்லது. வேறு ஏதேனும் உங்களுக்கு உதவிகள் சந்தேகங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய முக்கியமான நியூஸ் எல்லாமே இது மாதிரி ஏதேனும் ஒரு சில சர்வீசஸ் இவன் நியூஸ் வருதுன்னா நம்மளுடைய சைட்லேயே இந்த ஸ்கோரலிங்கிலோ இல்லை வந்து இந்த நியூஸ் அப்டேட்லேயோ நாம் வந்து போட்டுட்டு வருவோம். அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுவே மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணலாம். நாங்கள் அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, மேலும் சில புதிய பதிவுகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.